when you become an editor and you are going to work in this time period, you need to know a lot of things. அது இல்லாமல் சவுண்ட் நாலேஜ் மெயினாக எடிட்டருக்கு இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு சவுண்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒரு மியூசிக்கு. எடிட்டருக்கு அந்த மாதிரி என்ன ஒரு பேர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடிட்டருக்கு செயிலர் ஆஃப் தி ஷிப், ரிப்பேர் சீஃப்னு கொடுத்தா ரிப்பேர் சீஃப். ஆமாம், ஏன்னா எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்து எடிட்ல பார்த்துக்கலாம்னு சொன்னா எல்லாம் ரிப்பேர் ஒர்க் தானே, அங்கே போடுறது இது என்ன பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி. இப்போ எடிட்டிங்கே பண்ணுது. So if you just give for example you have 4 cameras here, right? So இந்த 4 கேமராவோட ஆங்கிள் கொடுத்துட்டு எனக்கு இதை டைலாக் வைஸா பிரிச்சு கரெக்டா எடிட் பண்ணி கொடுன்னா அதை எடிட் பண்ணி கொடுத்துரும். பட் இது சினிமாக்கு ஒர்க் ஆகுமானா ஆகாது. ஏன்னா அதுக்கு எமோஷன் எங்க இருக்குன்னு தெரியாது, மாஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. நீங்க வந்து இது வரைக்கும் பண்ண மூவிஸ்லயே எந்த மூவிக்கு வந்து பெஸ்ட் சேலரி கிடைச்சது? மூவில எந்த மூவிலயும் பெஸ்ட் சேலரின்றது நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஓகே சேலரி தான். பட் லாட் ஆஃப் கார்பரேட் ப்ராஜெக்ட்ஸில் பெஸ்ட் சேலரி வந்துருக்கு. விமன் இன் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் நாட் அன் ஈஸி திங் பிகாஸ் யூ வில் கெட் ரிஜெக்டட் ஜஸ்ட் ஃபார் பீங் அ விமன். அது ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி ரெடி. அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண மென்டலி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கணும். வந்தா மலை போனா அது விட்டுடணும், அவ்வளவுதான். ஜென்ரலாவே இது ஒரு கருத்து இருக்குல்ல, விமன் ஆர் த கிரேட்டஸ்ட் எனிமீஸ் ஃபார் விமன் சொல்லிட்டு. ஸோ சினிமாலயும் இது நடக்குது. கதைப்போமா செக்மெண்ட்ல யாரு கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு யார் தேவை? ஒரு படத்துக்கு ஆக்டர். இன்னைக்கு வர போற கெஸ்ட் ஆக்டர் இல்ல. ஆக்டர் இல்லையா? அப்ப டைரக்டர்? டைரக்டரும் இல்ல. மியூசிக் டைரக்டர் இல்ல. சினிமாட்டோகிராஃபர்? அட இல்லப்பா. அப்ப யார் தான் வராங்க? இன்னைக்கு வர போற கெஸ்ட் தென்னிந்தியாவோட முதல் பெண் எடிட்டர். சோ அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் பிரீத்தி மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப கியூட்டா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. Thank you. அண்ட் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நானும் தாராவும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா எல்லாருமே சினிமாக்கு வந்து நடிக்க வரணும் தான் ஆசைப்படுவாங்க. ஹீரோயின் ஆகணும்னு எங்களை மாதிரி ஆசைப்பட்டு கூட வரலாம். பட் நீங்க ஆக்சுவலா வந்து எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. எதனால எடிட்டர் ஜர்னி சூஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறமா நடிக்க வந்துக்கலாம் அப்படிங்கறதுனாலயா? எடிட்டர் ஜர்னி நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அது சின்ன வயசுல இன்னும் ஒரு ஆசை. பட் நடிக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரையும் பண்ணேன். பட் அது இட் இஸ் டூ மச் ஒர்க், டூ மச் டூ மச் போரிங் டைம். வேற ஷார்ட் நடக்கும்போது நடுவில் எல்லாம் உட்காந்துக்கணும், அதெல்லாம் செட் ஆகாது. எங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த எடிட்டர் ஜர்னி தான் நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி காலைல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா வி கீப் ஆன் ஒர்க்கிங். என்ன இட் இஸ் இன் த சேம் ரூம், யூ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஃபார் மோர் தேன் 8 to 9 hours. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் இட்ஸ் நைஸ். ஏன்னா சி வென் யூஆர் அன் எடிட்டர் யுவர் கிரியேட்டிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஒரு சீனை எப்படி வேணுமோ மாற்றலாம், அந்த எடிட்டிங்ல என்ன வேணுமோ பண்ணலாம். பட் ஆக்டிங்கன்னா நீங்கள் சொல்ற மாதிரி அந்த எமோஷன் அந்த சீனுக்கு என்ன தேவையோ அவ்வளோதான். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை எவ்வளோ லிமிட்டடாக காட்ட முடியுமோ அவ்வளோதான் முடியும். ஸோ எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. டெக்னீஷியனாக இருக்கதா பிடிச்சிருக்கு. லெட் இட் பி எனி டைப் ஆஃப் டெக்னீஷியன். ஒரு படத்தோட சக்சஸ் வந்துட்டு ஒரு எடிட்டர் கிட்ட தான் இருக்கா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? எடிட்டர் கிட்ட இருக்குன்றதை தாண்டி ஒரு படத்தோட சக்சஸ் இட்ஸ் வித் ஆல் த டெக்னீஷியன். அது என்ன சொல்றது, 5 விரலும் சேர்ந்தா மட்டும்தான் கைத்தட்ட முடியும்ன்றாங்கல்ல, அதே மாதிரி தான். எல்லாருமே ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணா மட்டும்தான் யூ கேன் கிவ் அ சக்சஸ்ஃபுல் மூவி. இஃப் 1% ஒர்க்ஸ் ஆர் மேபி ஒரு 9% ஒர்க் பண்ணிட்டு 1% ஒர்க் பண்ணலன்னா அந்த பர்சன் பண்ணாத ஒர்க்கே நம்ம எப்படியானா இங்க காப்பாத்திடலாம் மிச்சம் எல்லாம் 9 மெம்பர்ஸ். பட் 9 மெம்பர்ஸுமே ஒர்க் பண்ணல, எடிட்டர் தான் மொத்தமா காப்பாற்றணும்னா அதெல்லாம் முடியாது. எடிட்டர் மட்டும் இல்லை, இப்போ டைரக்டரே மொத்தமா காப்பாற்றணும்னா முடியாது. சோ எல்லாருமே ஒர்க் பண்ணி இட்ஸ் டீம் எஃபர்ட். சோ நீங்க எடிட்டிங் ஜர்னி பத்தி சொல்லும் போதே அந்த காதல் தெரியுது, அந்த லவ், அந்த பேஷன்லாம் தெரியுது. பட் இப்ப எடிட்டரா இல்லனா என்னவா இருந்திருப்பீங்க நீங்க? இது நான் யோசிச்சு பார்க்கல. பட் வேற வழியே இல்ல, எடிட்டர் இல்ல அப்படின்னா இந்த ஒரு ஃபீல்டு தான் பானா என்ன ஃபீல்டு என்னவா இருந்து? நான் சினிமால தான் இருந்திருப்பேன். இஃப் ஐ ஹாவ் டு பி இன் சினிமா, இஃப் ஐ நாட் அன் எடிட்டர், நான் டைரக்ஷன் சைடு கூட போயிருப்பேன். பட் சினிமால தான் இருந்திருப்பேன். சினிமாவே இல்லைன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே, டைரக்டரா வந்து அப்ப ஃபியூச்சர்ல உங்களை பார்க்கலாமா? மேபி, ஐ டோன்ட் நோ, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும். அண்ட் மேம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எடிட்டருக்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும், என்னென்ன மாதிரியான எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எத்திக்ஸ் மெயினா இருக்கணும்னா டைமிங். இப்போ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இவ்வளோ நாள முடிச்சு கொடுக்குறோம் எடிட் அந்த மாதிரி ப்ராமிசஸ் எல்லாம் சொல்லலை. every day start at a particular time, end it at a particular time. Because எல்லா எடிட்டர்ஸும் காலையிலேயே வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா I prefer to work from morning 9 to evening 7 or something like that.
தட் இஸ் தேர். பட் சம் எடிட்டர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஆஃப்டர்நூன் டு நைட் மிட் நைட். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைமிங் இருக்கு. ஆனா அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணும், அது ஒன்று. தே ஷுட் பி ப்ரொஃபஷனல். இப்போ பர்சனல் விஷயம்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. இப்போ பர்சனலா யாரானா ஒரு டெக்னீஷியன் பிடிக்கலன்னா அதை எடிட்டிங்ல எல்லாம் காட்டக்கூடாது. ஸோ ப்ரொஃபஷனலா அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் எடிட்டிங்ல காட்டணும். ஸோ இது இருக்கணும் எத்திக்ஸா. எடிட்டருக்கு நீங்க கேட்ட மாதிரி குவாலிட்டிஸ் என்னன்னா கிரியேட்டிவிட்டி இருக்கணும். எடிட்டிங் இஸ் லைக் அ செகண்ட் பார்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆர் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஸோ ஒரு எடிட்டருக்கு ஏன் இந்த ஷாட் ஒரு டைரக்டர் எடுத்திருக்காங்க ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ன்றது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஷாட் இந்த இடத்துக்கு தான் சொல்லி அவங்க அதை பிளேஸ் பண்ணி அது விட்டு இன்னும் எவ்வளோ அந்த சீனியை என்ஹான்ஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த கிரியேட்டிவ்னஸ் இருக்குல்ல அது இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஒரு எடிட்டருக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர் தவிர வேற என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்? எடிட்டிங் சாஃப்ட்வேரை தவிர ஆஸ் அன் மூவி எடிட்டர் வேற எதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தீஸ் டேஸ் எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட். லைக் சினிமா ஹஸ் சேஞ்ச்ட், எடிட்டிங் ஹஸ் சேஞ்ச்ட், எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச். ஸோ மினிமம் சிஜி பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ் ஒரு சிஜி கொடுக்குறோம்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி இப்படி வச்சு அது ஒரு மினிமமாக ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் போகாது, அந்த மாதிரி ஒரு ரிமூவ் பண்ணி வச்சு கொடுக்கணும். இல்லை மினிமம் வேறு எதனா சிஜி இருக்கலாம், அதுக்கு நம்ம பிளேஸ் பண்ணி கொடுக்குறது மினிமம் சிஜி தெரிஞ்சிருக்கணும். பட் இஃப் யூ நாட் டூயிங் மூவி எடிட்டிங், இஃப் யூ டூயிங் அதர் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங் ஃபுல்லாகவே நிறைய சிஜி விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சில பேர் இப்போ 3D சாஃப்ட்வேர்ஸும் கற்றுக்குறாங்க. ஸோ வென் யூ பிகம் அன் எடிட்டர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு work in this time period, you need to know a lot of things. அது இல்லாமல் சவுண்ட் நாலேஜ் மெயினாக எடிட்டருக்கு இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு சவுண்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒரு மியூசிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சோக சீன் போயிட்டு இருக்கு, ஒரு ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டு இருக்குன்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த ஒரு ஷாட்டுக்கும் அந்த மியூசிக்கு ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த எமோஷன் ஒரு ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகும். அதே ஒரு சோக சீனு நம்ம ஒரு ஃபைட் சீன் மாதிரி எடிட் பண்ணிட்டா அது மியூசிக் ஸ்பேஸே இருக்காது, அந்த எமோஷனே கனெக்ட் ஆகாது. அப்புறம் அதே மாதிரி அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸும் போடணும். இப்போ நம்ம ஒரு வைட்லேயே ஒரு ஷார்ட்டை வச்சுட்டு அந்த எமோஷனல் சீனுக்கு இது எமோஷன் வரவை மியூசிக் போடுங்கன்னா வராது. ஒரு க்ளோஸ் வந்து அவங்க அழகிறத காட்டி இல்லை அவங்க ஃபீல் பண்ணுறத நம்ம க்ளோஸாக பார்த்தா தான் ஒரு ஆடியன்ஸுக்கு அது உள்ளே எடுத்துக்க முடியும், அவங்களும் அந்த ஃபீலிங்க்கு வர முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு எடிட்டருக்கு இந்த காலத்தில். அதை தான் இந்த சாஃப்ட்வேர் அண்ட் எவ்ரி திங் அண்ட் மியூசிக் நாலேஜ் and other knowledge also they should have other softwares. And உங்களோட எடிட்டிங் ஜர்னில என்னைக்காவது நீங்க ஒரு சீனை வந்துட்டு சூப்பரா எடிட் பண்ணிட்டீங்க, டைரக்டர் வந்துட்டு உங்களை பாராட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு டைரக்டர் கிட்ட காமிக்கும் போது இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு, அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல உனக்கு இதான் வேணுமா இந்த இதையே சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல எவ்ரிவன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு படத்துல நான் பண்ணி முடிச்சுட்டு இது செமையா வந்திருக்குன்ற மாதிரி நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. கூட இருக்கவங்களாம் போட்டு காமிச்சு எல்லாரும் சூப்பராக இருக்கும்போது கடைசியில் டைரக்டர் வந்துட்டு என்னது இது எனக்கு பிடிக்கல, நான் இந்த மாதிரி விஷன் பண்ணல, எனக்கு இந்த மாதிரி வேணும்னாங்க. நான் இது ஏன் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். ஹி வாஸ் நாட் கன்வின்ஸ்ட், ஹி வாஸ் ஹாஃப் கன்வின்ஸ். லைக் இந்த போர்ஷன் வரைக்கும் இந்த எடிட் வச்சுக்கலாம், இந்த போர்ஷனுக்கு அப்புறம் என்னோட விஷனை வச்சுருங்க நாங்கள். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா எடிட்ன்றது வாட் எவர் யூ பில்டப் இன் யுவர் மைண்ட், வென் யூ ஆக்சுவலி எடிட்டட் த ஹோல் திங்ஸ் சேஞ்சஸ். நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பர்ஸ்பெக்டிவே மாறும். நான் நினைச்சது ஒன்று எடிட் பண்ணா அதே நினைச்ச மாதிரியே எடிட் பண்ணாலும் பார்த்தா அப்படி நினைச்சது வரலையன்ற மாதிரி கூட ஆகும், இல்ல பார்த்தா அதோட சூப்பரா வந்திருக்கேன்னு ஆகும். ஸோ எடிட் பண்ணி பார்த்தோம், அது ஒரு 90% வந்துடுச்சு, அந்த 10% வரல. ஸோ அது ஒரு டீம் எஃபர்ட்டா பேசி பண்ணி அந்த 10% எடுத்துட்டு வந்துட்டு அந்த சீன் 100% வந்துடுச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ டீம் எஃபர்ட். இப்போ வந்து ஒரு டைரக்டரை வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், மூவிக்கே வந்து மெயின் கேப்டன் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். எடிட்டருக்கு அந்த மாதிரி என்ன ஒரு பேர் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடிட்டருக்கு செயிலர் ஆஃப் த ஷிப், ரிப்பேர் சீஃப்னு கொடுத்தா ரிப்பேர் சீஃப். ஆமா, ஏன்னா எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்து எடிட்ல பாத்துக்கலாம்னு சொன்னா எல்லாம் ரிப்பேர் ஒர்க் தானே, அங்க போறது இது என்ன பேட்ச் ஒர்க்ன்ற மாதிரி. அந்த யோகி பாபு காமெடி. ஆமா, அந்த யோகி பாபு காமெடி தான். பட் சினிமால பேட்ச் ஒர்க்னா அது வேற. பட் ஸ்டில் சொல்றேன், பட் ரிப்பேர் சீஃப் கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்க உங்களோட ஜர்னில நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க. யாரு கூடயும் அது ஒர்க் பண்ணி இனிமே உங்க கூட ஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி பிளாக் பண்ணவங்க இருக்காங்களா? இருக்காங்களா? ஓகே, ஒரு 2 பேர் இருக்காங்க. ஓகே, நீங்க நல்லா ஆர்கியூ பண்ணுவீங்களா?
that runs in my blood. My father Yeah, is an yeah, yeah. advocate. It runs in my blood. ஆக்சுவலா அப்பா அட்வொகேட்ங்கிறதுனால உங்களுக்கும் வந்து அந்த அட்வொகேட் ஜர்னி மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சா இல்ல வந்து வீட்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா அட்வொகேட் ஆகலாமே அப்படின்னு? அதெல்லாம் எதுவும் பண்ணல. பட் எனக்கு அட்வொகேட் ஆலான்னு ஒரு சின்ன வயசுல ஒரு வாட்டி தோணுச்சு. ஒரு வாட்டி எங்க அப்பாவோட புக் எடுத்து படிச்சேன். அதுல வெறும் இந்த இயர்ஸா இருந்துச்சு. இந்த ஆக்ட், இந்த இயர், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. எனக்கு ஏன் பிறந்தனாலே ஞாபகம் இருக்காது. இன்னும் இந்த நாள்ல இது பண்ணாங்க, இந்த ஆக்ட், இந்த இயர், இதெல்லாம் ஞாபகமே இருக்காது. எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் அன்னைக்கு முடிவு பண்ணவதான். அண்ட் உங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு ஒரு எடிட்டர் தான். ஸோ உங்க 2 பேருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி ஒரு சீனுக்கு இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போகுமா? அது நிறைய போகும். நிறையனா வாக்குவாதத்துல நிறைய அடிச்சுப்போம். சில வாட்டியெல்லாம் கோச்சிக்கிட்டு இது நல்லா இல்லை, உனக்கு அறிவே இல்லை நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு வந்துட்டு உனக்கு அறிவில்லை, இது நல்லா வரலன்னு சொல்லிட்டு நானும் கோச்சிக்கிட்டு எல்லாம் போயிடுவேன். அப்படி ஒரு இது நடக்கும். அதுக்கப்புறமா வில் திங்க் ஓவர், 2 பேரும் கலந்து பேசி வாட் கேன் பி டன் டு மேக் இட் பெட்டர்ன்ற மாதிரி பண்ணி ஃபைனலி எண்ட் ப்ராடக்ட் வில் பி அமேசிங். பட் அந்த ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் இல்லை, அந்த ஒரு ஹெல்த்தி ஃபைட் இல்லைன்னா அந்த எண்ட் ப்ராடக்ட் அவ்வளோ நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் டேபிள்ல ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃபைட் வந்து நடக்குதுன்னா அது டைனிங் டேபிள்ல வந்துட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது அங்கேயே விட்டுரும். டைனிங் டேபிள் வரைக்கும் போகாது. work is different, வீட் is different. ஓகே. ஸோ ஒர்க்கை விட்டு வெளியில போகும்போது மறந்துட்டு we are a couple. When we are working, we are co-editors, we are editing together. ஓகே. அண்ட் இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ரீல்ஸ்லயே சூப்பர் டூப்பர் எடிட்டிங் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ப்ரொஃபஷனலா ஒரு 2-3 வருஷம் இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து இத்தனை படம் பண்ணிருக்கேன், நீ பாத்தியா யூடியூப் பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலி ஐ ஃபெல்ட் பேட், லைக் என்னடா இது சின்ன பசங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. ஏன்னா மை ஹஸ்பண்ட்ஸ் பிரதர்ஸ் கிட் இஸ் டூயிங் ஹிஸ் டிகிரி நவ். அவங்க ஷார்ட் மூவிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது அவங்கள எடிட் பண்ணுவாங்க, அவங்கள கேமரா பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எடிட்ல கூட இந்த கேப் கட்டு, அப்புறமா இந்த வண்டர்ஷேர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாம் வச்சு பாதி சிஜி அதுலயே முடிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தோணும், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, நான் எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லையேன்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் தென் ஐ ரியலைஸ் ஒன் திங், இஃப் யூ ஹாவ் டு சர்வைவ், யூ ஆல்சோ ஹாவ் டு லேர்ன் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ நானும் யூடியூப் பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அவங்க மட்டும் கற்றுக்கல. ஸோ நானும் தான் கற்றுக்கிட்டேன். நானும் இப்போது ரீல்ஸ் பண்ணணும்னா ஐ ஒர்க் ஆன் ரீல்ஸ் ஆல்சோ. ஸோ ஐ ஒர்க் ஆன் ஆல் ஆஃப் திஸ். வாட் எவர் எஃபெக்ட் யூ கெட், ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது, இது எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஆஸ் காலம் மாற மாற நம்மளும் மாறிட்டே போகணும், இல்லாட்டி நம்ம பின்தங்கிடுவோம். அண்ட் அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமா எடிட்டிங் பண்ணிக்கிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்கன்னா பிரேக் எடுக்க போகும்போது ஒரு டீ பிரேக் போவாங்க, இல்லை ஸ்மோக்கிங் பிரேக் அந்த மாதிரிலாம் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்ன மாதிரி பிரேக் எடுப்பீங்க? ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா ஆஃபீஸும் வீடும் ஒன்று தான். லைக் கீழே ஆஃபீஸ், மேலே வீடு. ஐ ஹாவ் 2 dogs. ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா இருங்க நான் வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் இதெல்லாம் சொல்லிட்டு மேலே போயிட்டு 2 dogs கூட கொஞ்சி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணேன். பட் ஐ மேக் ஷூர் ஐ டேக் ரெகுலர் பிரேக்ஸ். லைக் தண்ணி பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன். ஐ ஹாவ் அ வாட்டர் ட்ரிங்கிங் ஆப், ஸோ தட் ரிமைண்ட்ஸ் மீ எவ்ரி hour. ஸோ சிஸ்டம் முன்னே உக்காந்துருக்கும் போது நம்ம கண்ணு அவ்வளோவா சிமிட்ட மாட்டோம், அதையே பார்த்துட்டு இருப்போம், கண்ணு நிறைய எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுவேன், எவ்ரி 1 hour that app gives me a reminder, go drink water. And I don't keep the water next to me, so that அதுக்காக அட்லீஸ்ட் நடந்து போயிட்டு ஒரு ஹால் வரைக்கும் நடந்து போய் தண்ணி குடிச்சிட்டு உள்ள வரும். ஸோ அந்த பிரேக் ஒன்று இருக்குது, அந்த 20 seconds or 30 seconds, that will relax your mind, that will relax your eyes, because you don't see a monitor or any type of screen. Then you just go out, look at whatever is around you, and கண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். Then you come back and work. அண்ட் இப்போ ஆஃப்டர் ஏஐ எல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருது, நமங்களோட ஒர்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. அந்த மாதிரி எடிட்டிங்ல ஏஐ வந்து என்னென்னலாம் பண்ணுது? எடிட்டிங்ல நிறைய பண்ணிட்டு இருக்கு இப்போ. சவுண்ட் சைட்லயும் இப்போ எடிட்டிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டப்பிங் அனுப்புறதுக்கு முன்னாடி பைலட் ட்ராக் எல்லாம் ஐ திங்க் யூ நோ ஹவு நாய்ஸி இட் வில் பி. ஸோ எடிட்டிங் பண்ணும்போது நம்ம பைலட் ட்ராக் இருக்குன்ற பட்சத்தில் இஃப் இட் இஸ் வெரி நாய்ஸி, there are AI plugins now which reduces the noise, so that helps a lot. And there are some AI plugins and AI things which help you to do a little bit of CG work. So adu kuda help agum. So adella pannittu when we send it to CG, they have a reference to do actually what the CG is. இல்லைன்னா நம்ம வாயில சொல்லணும், இல்லை நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு டைப் பண்ணி அனுப்புவோம், அது அவங்களுக்கு புரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது அவுட் தப்பாக வரும், 10 கரெக்ஷன் போகும். பட் இதில் ஏஐ வந்தால் தான் நிறைய இது இருக்குது. ஏஐ இப்போ எடிட்டிங்கே பண்ணுது.
So if you just give for example you have 4 cameras here, right? So இந்த 4 கேமராவோட ஆங்கிள் கொடுத்துட்டு எனக்கு இதை டைலாக் வைஸா பிரிச்சு கரெக்டா எடிட் பண்ணி கொடுனா அதை எடிட் பண்ணி கொடுத்துரும். பட் இது சினிமாக்கு ஒர்க் ஆகுமானா ஆகாது. ஏன்னா அதுக்கு எமோஷன் எங்க இருக்குன்னு தெரியாது, மாஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ நான் ஒரு டைலாக் சீன் கொடுத்துட்டு ஒரு நடக்கிற சீன் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணுன்னு சொன்னா, இப்போ ஒரு பெரிய ஹீரோ வராங்க, மாஸ் என்ட்ரி கொடுக்கணும், ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுக்கணும், அதுக்கு ஒரு 10 ஆங்கிள், காலுக்கு ஒரு ஷாட்டு, கண்ணுக்கு ஒரு ஷாட்டு, கைக்கு ஒரு ஷாட்டு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அப்புறமா வைட்ல காமிக்கும் போது அது பெருசா ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பண்ண வராது, அது கட்டு தான் பண்ண வரும். ஸோ வாட் எவர் யூ யூஸ் இட் ஃபார் த பேர் மினிமம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். பட் ஏஐ ஹஸ் கம் இன் அண்ட் இட் வில் நாட் ஃபுல்லி ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ், பட் ஒன் டே இட் வில் ரீப்ளேஸ் மோஸ்ட் ஆஃப் த நான் மூவி எடிட்டிங்ஸ். இட் வில். ஏன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். சப்போஸ் இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தா எடிட்டிங் ஃபீல்ட்ல என்னென்னலாம் டெவலப் பண்ணுவீங்க? நான் பண்ண மாட்டேன். அது எப்படின்னா எடிட்டர்ஸ்க்கு நானே துரோகம் பண்ண மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் அதை ஒழிச்சுக்கிட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா there are so many editors who are depending on this. They don't know anything else. They know only editing. I've seen so many of my seniors, my colleagues or any like many people who have lost their job because of reel to digital conversion. என்னோட சீனியர்ஸ் நிறைய பேருக்கு போச்சு, அப்போவே வேலை போச்சு, அவங்களால கத்துக்க முடியல, ஏஜ் ஃபேக்டர் ஆர் லேர்னிங் ஃபேக்டர் சம்திங். ஸோ அவ்வளோ பேர் அப்போவே அவங்க வேலை போயிட்டு அவங்க வேற எந்த வேலையும் தெரியாம இப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நானே ஒரு ஏஐ டெவலப்பர் ஆயிருந்தாலுமே ஒரு ஏஐ ஃபீல்ட்ல எடிட்டிங் வர வச்சா இப்போ என்னோட கொலீக்ஸ்க்கும் அந்த நிலைமை வந்துடும். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு துரோகம் பண்ண மாட்டேன். ஸோ இன்கேஸ் இப்படி வச்சுக்கலாம், இப்போ ஒரு படம் ஃபுல் லென்த் மூவி வந்துட்டு ஏஐலே பண்ணிட்டாங்க, உங்களை எடிட் பண்ண சொல்றாங்க, நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஏஐல பண்ணிருக்காங்கன்னா ஜெனரேட் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு வீடியோவா கொடுக்குறாங்க. இல்ல இது ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி நாங்களே கொஞ்சம் பிளான் எல்லாம் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல, ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க. See, when you're doing an animated movie using AI, பண்ணணும்னா பண்ணுவேன், அது வேற விஷயம். பட் ஏஐல எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா AI presently has limitations. Yes. So if they create a movie fully with AI, or 2 hours or 2.5 hour movie, அதில் அட்லீஸ்ட் ஒரு 1 hour of footage will be corrected or re-edited or re-animated by some human being or some human being with a company. Because AI-னால இப்போதைக்கு ஒரு 100% வர முடியல, 90% அந்த மாதிரி தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் ஃபைன், ஐ வில் ஒர்க் இன் இட். பட் இன் ஃபியூச்சர் இது கூட இருக்காது, எல்லாமே ஏஐ பண்ணும், எடிட் கூட அதுவே பண்ணி தரும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். சூப்பர். இப்போ உங்களுக்காக நாங்க ஒரு அருமையான செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகே, பாட்டு பாட வா செக்மெண்ட். என் வாய்ஸ்லயா? இல்ல 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 பயப்படாதீங்க, நாங்க வந்துட்டு பாடுவோம், அதை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்போம். சோ நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆன்சர் பண்ணனும். அப்படி ஆன்சர் பண்ணலனா டாரு ரெடியா வச்சிருக்கோம். ஓகேவா? அது வரையா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாடல். காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாச கதவ ராசலட்சுமி, அந்த பாடல். ஓகேவா? சோ என்ன கேள்வி என்றால், நீங்க வந்து இது வரைக்கும் பண்ண மூவிஸ்லயே எந்த மூவிக்கு வந்து பெஸ்ட் சேலரி கிடைச்சது? மூவில எந்த மூவிலயும் பெஸ்ட் சேலரின்றது நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஓகே சேலரி தான். பட் லாட் ஆஃப் கார்ப்பரேட் ப்ராஜெக்ட்ஸ்ல பெஸ்ட் சேலரி வந்திருக்கு. ஓகே, இது இல்லனாலும் அது காப்பாத்தது இல்ல. ஆமா. சோ ஒன் டே அப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இவ்ளோ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல இவ்ளோ ஒரு பெரிய டைரக்டரோட மூவில ஒர்க் பண்ணணும், கண்டிப்பா பெரிய ப்ரொடக்ஷனாலே நல்ல காசு கிடைக்கும் நமக்கு தெரியும். அப்படின்னா எந்த டைரக்டர் சொல்லுவீங்க? எல்லா பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் எனக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒரு சூப்பரான கதை ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. டைரக்டர் மேட்டர்ஸ், பட் கதை அதுக்கு மேலே மேட்டர்ஸ். பிகாஸ் யூ see how cinema has changed. முன்னெல்லாம் ஒரு ஹீரோ இல்லைன்னா ஒரு காஸ்ட் பேஸ்டு தான் படத்துக்கே போவாங்க. இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, இவங்க ஹீரோயின் இந்த மாதிரி போவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட் படம், அது சின்ன பசங்க நடிச்ச படம் நிறைய வந்துச்சு. போலாம் கதை நல்லா இருக்குன்னா அந்த படம் ஆஹா ஓஹோன்னு ஓடுது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லைனுமே இதான் ஆசை, ஒரு நல்ல கதை பண்ணணும், ஒரு சூப்பரான கதை பண்ணணும். யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணல, எப்பா எப்படி இருக்குப்பா இந்த கதை அந்த மாதிரி ஒரு படத்துல ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் சாங், உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. உங்களோட காதல் கணவர் அவரை பத்தி.
ஸோ Okay. எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட், எப்படி மீட் பண்ணீங்க, ஏதாவது சம்திங் யூ வாண்ட் டெல் அபவுட்? We met when we were editing. So அது எப்படின்னா he's more of my best friend than my husband. So husband, yeah, obviously that's there. But என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட நான் என்ன வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் என்ன வேணுமோ ஷேர் பண்ணலாம், புலம்பலாம், சும்மா போர் அடிச்சா வாமச்சுன்னு சொல்லி எங்கன்னா போவீங்கல்ல, அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது தாண்டி we are so comfortable that we are best friends. Like we are together 24/7. ஸோ 24/7 ஒருத்தரை எப்பவுமே முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான், ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹீஸ் மை எவ்ரிதிங். ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், பட் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டும் பாடிடுறேன். ஓகே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் முகம் பார்த்து. உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா மை டேட் இஸ் எல்லாருக்குமே அதானே, எவ்ரி கேர்ள் இஸ் லைக் பேசிக்லி டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி தான். ஸோ ஐ வாஸ் ஹிஸ் லிட்டில் பிரின்சஸ். நவ் as life happens, as things change, we become the parent and the parents become the kids. That happens to everyone. But yeah, he is very supportive, வெரி ஃப்ரெண்ட்லி. லைக் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். எனக்கு என்னோட ஃபேமிலியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இந்த அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், என் ஹஸ்பண்ட் கூட ஆகட்டும், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம மனசு விட்டு பேச முடியும். ஜட்ஜ்மெண்ட் இல்லைனாலே அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே. அடுத்த பாடல். பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீதானே என் காதலி. சோ இது வரைக்கும் நீங்க வந்து பயங்கரமா பொய் சொல்ற ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? பயங்கரமா நான் பொய் சொல்றேன். ஆமா, அடிக்கடி இந்த பொய் வந்துரும் பையன் வாயில இருந்து அப்படியே ஒரு ஓவர்ஃப்ளோ ஆயிடும்னா என்ன ஒரு விஷயம், என்ன பொய்? சின்ன வயசுல நிறைய சொல்லியிருக்கேன். லைக் வீட்டை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தும் போது, நைட்டு லேட்டா வரும்போது, இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தது இல்லை. மேக்சிமம் ஃப்ராங்கா பேசினாலே பிரச்சனைங்க அவாய்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு பொய் சொல்றதே அவ்வளவா இல்லை, ரொம்ப ரேர் தான். மிஞ்சி மிஞ்சி போனா எதானா எடிட் டிலே ஆகும்போது எதானா ஒரு சின்ன சின்ன பொய் சொல்லுவோம். இல்ல சார் வெளியில இருக்கோம், இல்ல கரண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரி சின்ன பொய் எப்போ ஆனா சொல்லுவோம். பட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ். ஓகே ஓகே. அந்த மாதிரி பொய் சொல்லியெல்லாம் ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு. காலேஜ் டைம்ல பண்ணதுதான். ஜென்ரலா வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ஒய்ஃப்ட்ட பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் நீங்க உங்க ஹஸ்பண்ட்ட வந்து அடிக்கடி சொல்ற பொய்னா என்ன பொய் அது? அதான் சொல்லுங்க, 24 hours கூட தான் இருக்கும். பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சொன்னாலும் நான் மாட்டிப்பேன், அவர் சொன்னாலும் அவர் மாட்டிப்பாரு. ஸோ எப்பவுமே கூட இருக்குனால அந்த இதே இல்லை. நான் மேக்சிமம் போய் என்ன சொல்றேன்னா, இஃப் ஐ எம் நாட் இன் டவுன் அண்ட் ஹீஸ் இன் டவுன், சாப்பிட்டியான்னு கேட்கும்போது சாப்பிடாம சாப்பிட்டேன்னு போய் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு. அன்பு. சரி, ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் சாங். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஸோ இந்த பாட்டு நீங்க ஒரு உமனா வந்து ஒரு எடிட்டிங் ஃபீல்ட்ல வந்து இருக்கீங்க. மேக்சிமம் அந்த அளவுக்கு வந்து மெம்பர்ஸ் இல்ல. ஸோ உங்களுக்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்டல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பாட்டு பேஸ் தான் என் லைஃபே இருக்கு. ஸோ ஐ எம் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். நான் யாரை நம்பியும் வரல, யாருக்கும் டிபெண்ட் ஆகக்கூடாது, இல்லை ஒரு விஷயத்துக்காகவே டிபெண்ட் ஆகிருக்கக்கூடாது. லைஃப் லெட் இட் ஹேப்பன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏம் இருக்கும். அந்த ஏமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது we make a lot of plans, but life doesn't let you go through with those plans because life has its own plan. Correct. So என்ன வருதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. மண்டே போட்டு ஒரு குழப்பிக்கிட்டு ஒரு ஃபஸ்ட்ரேஷன்ல ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அதுக்கு ஒரு டென்ஷன் பண்ணிட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். என்ன நடந்தாலும் ஜாலியாக தான் இருப்பேன். டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் ஆனாலுமே இட் வில் பி லைக் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஃபார் 1 hour ஆர் சம்திங். அதுக்கப்புறம் மறந்துட்டு நான் ஜாலியாகிடுவேன். ஏன்னா அது அந்த மாதிரி ஆனால் என்னோட ஹெல்த் எனக்கு தான் ஸ்பாயில் ஆகும், என்னோட ஃபுல் மூடு ஸ்பாயில் ஆகும், ஃபுல் டே ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி ஏன் நம்மளே கொடுமைப்படுத்திக்கிறது? ஸோ ஐம் லைக் ஈஸி கோ, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான். அடுத்த பாடல். நீலவானம் நீயும் நானும், ஓகேவா? இந்த மாதிரி நல்லா ஜாலியா உங்க ஹஸ்பண்டோட எந்த லொகேஷன்ல வந்து என்ஜாய் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? எந்த கண்ட்ரி,
உங்களோட ட்ரீம் கண்ட்ரி வித் யோர் ஹஸ்பண்ட்னா எந்த கண்ட்ரி? அப்படியெல்லாம் இல்லை, எந்த ஃபாரஸ்ட் எந்த மவுண்டன் டாப், எனிதிங் பேஸ்ட் ஆன் நேச்சர், வாட்டர் ஃபால்ஸ் ஆர் வெயில் இல்லாம இருக்கிற பீச். ஏன்னா வெயில் தாங்க முடியல, ரொம்ப மோசமா இருக்கு இப்போ. வெயில் இல்லாம இருக்க பீச் என்னால நினைச்சே பார்க்க முடியல. sometime in the evening. ஓகே. So அந்த மாதிரி I like to spend time with him and he also likes to spend time with me. We are nature lovers, we have a lot of plants at home. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரிப்பு போகிறோம்னா திடீர்னு கிளம்பி போகிறோம்னா திடீர்னு போவோம். ஸோ போனாலே நாங்கள் நேச்சர் பேஸ்டாக தான் போவோம். ஒரு வாட்டி ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் புக் பண்ணிட்டு போய் தங்கிட்டு வந்தோம் 2 நாள். ஓகே. சும்மா போயிட்டு காட்டுக்கு நடுவில் இருந்துட்டு வந்தோம். அங்கே இருக்கிற அந்த ஃபயர் ஃப்ளைஸ் இருக்குல்ல, அது நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஸோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபயர் ஃப்ளைஸை பார்த்தேன், நிறைய வைல்ட் அனிமல்ஸை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நேச்சருக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கிற எங்கே போனாலும் we both will be happy. நெக்ஸ்ட் சாங் வேலை 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 வேலை, ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஒர்க் இருக்கும்ல, இங்க எடிட்டிங் டேபிள்லயும் ஒர்க் பண்ணணும், வீட்டுல போய் குக்கிங்ஸ் அதெல்லாம் பாத்துக்கணும், அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து டைம் கொடுக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? சினிமால ஒரு விஷயம் இருக்கு, வந்தா வேலை எல்லாம் ஒன்னா வரும், இல்லாட்டி ஒண்ணுமே வராது. கரெக்ட். ஐ திங்க் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நீங்களும் கூட. ஸோ அந்த மாதிரி தான் வேலை எல்லாம் ஒன்னா வரும்போது சினிமாக்கு என்ன, சினிமா ஆர் வாட் எவர் எடிட்டிங் ஒர்க் என்ன ஜஸ்டிஸ் கொடுக்கணுமோ அந்த ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குக் பண்ணிட்டு மிச்சம்லாம் டிபெண்ட் ஆன் மை ஆண்ட் ஆர் மை மதர் இன் லா ஆர் ஹூ எவர் இஸ் தேர் டு ஹெல்ப், அவங்க ஹெல்ப் வாங்கிட்டு பண்ண வேண்டியதான். வேலை இல்லாதப்போ அவங்க வேலை என்னென்ன இருக்கோ அது முடிச்சுட்டு வீட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் பேலன்ஸ். வென் யூ ஹாவ் ஒர்க், டூ ஒர்க், சம்பாதி, அதை சேவ் பண்ணி வை. அதுக்கப்புறமா வென் யூ டோன்ட் ஹாவ் ஒர்க், கிவ் டைம் ஃபார் த ஃபேமிலி. இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். எல்லாருமே அப்படிதான் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும், இல்லாட்டி லைஃப் வில் பிகம் வெரி போரிங், ஹெக்டிக் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் ஹேட்டிங் யுவர் லைஃப். நைஸ். பாட்டு செக்மெண்ட் அருமையாக முடிஞ்சிடுச்சு. நாங்க கேட்ட கேள்விகளுக்குலாம் அழகா பதில் பண்ணல. ஆனா ஒரு ஃபீலிங் உங்களை தான் பாட வைக்கல அப்படின்னு இல்ல, நான் பாடின ஆடியன்ஸ் எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நாங்க உங்களுக்கு விஷ் பண்ண மறந்துட்டோம். நீங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா வந்துட்டு எடிட்டர் அசோசியேஷன்ல செலக்ட் ஆயிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கு அந்த ஃபீலிங் எல்லாம்? ஆக்சுவலி வெரி அன்எக்ஸ்பெக்டட். நான் நிக்கல. மை ஹஸ்பண்ட் ஹீ ஃபோர்ஸ் மீ டு ஸ்டாண்ட் இன் த எலெக்ஷன். ஸோ சரி போய் நின்று பார்ப்போம் என்ன நடக்குதோ பார்ப்போன்னு போனால் ஐ ஒன். தட் வாஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ். அதுலேயும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் லிஸ்ட்லேயே ஹையஸ்ட் ஓட்டிங்னு சொல்லும்போது இன்னும் ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நான் நம்பவே இல்லை. ரொம்ப நேரமாக நான் பார்த்துட்டே இருக்கேன் ரிசல்ட்ஸை. அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. நான் ஃபோட்டோவில் கூட எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் இன் ஷாக். ஐ டிட் நாட் ப்ராசஸ் தட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் அ டே ஆர் ஸோ. எனக்கு அது ப்ராசஸே ஆகலை. என்னடா இது, நான் ஒரு சும்மா வெட்டியாக இருக்குமே போய் நிற்கலான்ற மாதிரி போய் நின்று இப்படி ஆயிடுச்சு. பட் அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, there are so many things that are happening in regarding to editors and how much they, not only me, there are a lot of other editors who are struggling. பேமெண்ட் விஷயம் ஆகட்டும், வேற நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது என்னால் என்ன சேஞ்ச் பண்ண முடியும், என்னால் என்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு வர முடியும் யூனியனுக்குன்னு சொல்லி ஐ ஆம் டூயிங் மை பெஸ்ட். பட் எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் ஃப்ரம் ஆல் அதர் டீம்ஸ் ஆல்சோ. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நிறைய யங் விமன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், ஒரு எடிட்டரா இருக்கட்டும், ஒரு சினிமாட்டோகிராஃபர், இந்த மாதிரி புதுமையான ஒரு ஃபீல்ட்ல வந்து என்டர் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விமன் இன் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் நாட் அன் ஈஸி திங் because you will get rejected just for being a woman. அது ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி ரெடி. அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண மென்டலி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எனி ரிஜெக்ஷன் யூ வில் டேக் இட் லைட்லி. எப்போவுமே அதுதான், வந்தா மலை போனால் அந்த விட்டுடணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்வேஸ் ஹாவ் சம்திங் ஆன் த சைட். லைக் டோன்ட் ஒன்லி ஒர்க் ஆன் மூவிஸ், ஒர்க் ஆன் ஆட்ஸ், ஒர்க் ஆன் கார்பரேட் வீடியோஸ், ஒர்க் ஆன் ஷார்ட் மூவிஸ் ஆர் reels, anything. Like you need your bread and butter, you need to earn money for it. So earning money andradhu vera, passion andradhu vera. So whatever job you're doing, do that. You work for your passion, work on movies, side la idiyum pannunga. Appoda you can survive in this industry. Sometimes you never know, you do an ad or you do some short movie and you get a contact for something huge or some other movie you never expected.
ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்துக்கோங்க, எதையும் விடாதீங்க. இஃப் யூ ஃபீல் தட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி, இஃப் யூ சே இட் அவுட் சைட், இட்ஸ் கோன் ஹிண்டர் யுவர் ப்ரொஃபைல் ஆர் யுவர் க்ரோத். வெளியில சொல்லாதீங்க நீங்க பண்ணீங்கன்ட்டு. பண்ணிட்டு அதுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு மூவ் ஆன் வித் யுவர் லைஃப். டூ வாட் இஸ் பேஷனேட், பட் கிவ் யூ 100% இன் ஆல் த திங்ஸ் யூ டூ. யூ லைக் இட் ஆர் நாட். அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கிவ் யுவர் 100%. மேக் ஷோர் யூ கிவ் யூர் 100% ஸோ தட் யூ வில் க்ரோ. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ப்ளஸ் விமன், ப்ளீஸ் ஹெல்ப் அதர் விமன். ஸோ இது நான் நிறைய பார்த்துட்டேன். லைக் சினிமாவில் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இது ஒரு கருத்து இருக்குல்ல, விமன் ஆர் த கிரேட்டஸ்ட் எனிமீஸ் ஃபார் விமன் சொல்லிட்டு. ஸோ சினிமாலையும் இது நடக்குது. So when there is an women coming to you, if you are a producer and there are women technician coming to you, be their friend. Don't show your ego like அவ என்னை விட ஷைன் பண்ணக்கூடாது. அந்த ஒரு விமென்குள்ள ஒரு ஈகோ இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணுங்க. ஒரு ஈகோ எல்லாம் விட்டுட்டு ஒர்க் பண்ணு. நாட் ஒன்லி விமன், நாட் ஒன்லி மென், எனி மூவி, ஆல் த டெக்னீஷியன், ஆல் த ஆர்டிஸ்ட் ஈகோ இல்லாமல் ஒர்க் பண்ணாலே அந்த படம் சக்ஸஸ் ஆகும். அதே தான் விமனுக்கும் தான் சொல்றேன். ஏன்னா விமன் சைட்ல வரும்போது கொஞ்சம் ஒரு % எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எல்லாமே இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும். இப்ப வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை கேட்டோனே உங்க மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இமிடியேட் ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மைண்ட், என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு. ஓகே, இட்லி சாம்பார். எனக்கு இட்லி பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வீட்டுல இட்லி பண்ணா எனக்கு கையில காசு கொடுத்துட்டு சின்ன வயசுல இருந்து வெளியில அனுப்பிச்சிருவாங்க, நீ வெளியில போய் சாப்பிட்டு. வேற என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐ லைக் டிஃப்ரெண்ட் திங்ஸ். லைக் கர்நாடகால அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி, தோசைன்னா நல்லா கிறிஸ்பா மசாலா வச்சு அதுல அந்த ரெட் சட்னி தடவி, லைக் பெங்களூர் ஸ்டைல் மசாலா தோசை. பெண்ணே தோசை டசன்ட் ஹேவ் ரெட் சட்னி. ஸோ பெங்களூர் மைசூர் தோசான்னு சொல்லுவாங்க, மைசூர் மசாலா தோசை. அந்த ரெட் சட்னி உள்ள தடவி அந்த உருளைக்கிழங்கு வச்சு அந்த மாதிரி பூரி, all this I like. I don't like idli. Idli is patient food. Chennai traffic actually not bad compared to Bangalore traffic and Hyderabad traffic and all. It is very much okay for me. It's not bad. Okay. Beach. I love the beach. நான் விட்டா ஃபுல் டே, வெயில் இல்லைன்னா ஃபுல் டே அங்கே இருந்துருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சீஷெல்ஸ், தண்ணியில விளையாடுறதுனால. I love it. So beach is heart love. Okay. Morning coffee. I don't drink coffee, so வேற என்ன ஹெல்த் ட்ரிங்க் மார்னிங்ல? வெறும் மில்க், only milk. Yeah. And அதே மாதிரி ஸ்கூல் பெல் ரிங், அது ஒரு ஹாப்பினஸ் தானே, எல்லாருக்குமே அது ஹாப்பினஸ் தானே. லாஸ்ட் பெல், ஸ்கூல் பெல் ரிங் அடிச்ச உடனே அப்பா வீட்டுக்கு போற ஒரு விடுதலை, அது ஒரு ஜெயில என்ன விடுதலை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நீங்க எப்படி நல்லா படிக்கிற பொண்ணா இல்ல ஜாலியா? நல்லா படிக்கிற பொண்ணு. நல்லானா I'm not like in the top 10 ranks, but I'm in some top 100 ranks. But I am one person who gets into trouble all the time. நல்லா படிப்பேன், இப்படி போய் மாட்டிப்பேன். ஏதான ஒரு சேட்டப் பண்ணி டீச்சர் கிட்ட மாட்டிப்பேன், எங்க வீட்டுல அப்பாவை கூப்பிடுவாங்க, எதானா பண்ணுவாங்க, எதான ஒரு பிரச்சனை நடக்கும். நான் இப்படி படிப்பேன், அப்படி சேட்டையும் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சேட்டை பண்ணுவேன். பிரியாணி இஸ் லைக் லவ். அதெல்லாம் அதே லவ் தான். அதே. நீங்க என்ன வெஜ்ஜா இல்ல நான் வெஜ்ஜா? I am a hardcore non-vegetarian. Okay. எனக்கு almost like I want to try different types of animals and all that. அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கு. But biryani is like நல்ல பிரியாணி, நாட் சம்திங் விச் இஸ் மீடியோக்கர். நல்ல பிரியாணி இருந்தா அது எவ்வளவு வேணுமா செலவு பண்ணலாம், எவ்வளவு தூரம் வேணுமா போய் சாப்பிடலான்ற ஒரு மைண்ட் செட் தான். ஃபைனலா மொபைல்ல வர நோட்டிஃபிகேஷன் நான் மேக்ஸிமம் என்ன பண்றேன்னா, இட் வாஸ் யூஸ்ட் டு அனாய் மீ அ லாட். So now what I did, whatever apps I need the notification for, which is absolutely necessary, I've turned it on. The rest of the things I've just turned it off. Okay. So nowadays it doesn't bother me so much, but before it was very irritating. ஏன்னா எல்லா ஆப்லயும் வந்துட்டே இருக்கும், டங் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரீ டைம்ல இருந்தா வந்துட்டே இருந்தப்போ அது அனாயன்ஸ் ரொம்ப அதிகமாகும். But now the features have improved, so I have turned off all notifications of any app which is not required, because I have like around 50 or 60 apps. I have a lot of apps in my phone. அதே மாதிரி உங்களோட கை வண்ணத்துல என்னென்ன படங்கள்லாம் தயாராயிட்டு இருக்கு? So 2 Tamil project பேசியிருக்கேன். Like we have signed the agreement and all. One is shoot is about to start next month. The other one pre-production work போயிட்டு இருக்கு. Casting எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. So that is with a close friend, so we are also helping around with production work and all. ஸோ அந்த படம் இட் வில் ஸ்டார்ட் சூன். ஸோ அது எப்படின்னா எல்லா டேட்டும் ஓகேன்னா நாளைக்கு கூட ஷூட் பண்ணணுன்ற மாதிரி இதில் தான் இருக்குது.
ஸோ Okay. அந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதர் தென் தட் ஐ எம் ட்ரைங் ஃபார் அதர் ப்ராஜெக்ட்ஸ் இன் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களோட பாயிண்ட் Sure. ஆஃப் வியூஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி.